எங்கடி பொட்டி எடுத்து கிளம்பிட்ட? இது ஒண்ணும் உங்க பெட்டி இல்ல, என்னோட பெட்டி. இதுக்குள்ள இருக்கிறது என்னோட Dress. இனிமே உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. உனக்கு என்ன பைத்தியமா? நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சொல்றேன்னு புரியலையே. உள்ள வாங்க, நான் சொல்றேன். சண்டை போட்டியா? முதல்ல உள்ள வாங்க, நான் சொல்றேன். சரி வா. சுஜாதா பெட்டியோட வந்திருக்கா. அந்த பையன் முரளியை காணும். அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ விவகாரம். முரளிய சுஜாதா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சுஜாதாக்கு ரகுன்னு ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு. சுஜாதா, சுஜாதா நில்லு. எங்கடி பொட்டி எடுத்து கிளம்பிட்ட? இது ஒண்ணும் உங்க பெட்டி இல்ல, என்னோட பெட்டி. இதுக்குள்ள இருக்கிறது என்னோட Dress. இனிமே உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. உனக்கு என்ன பைத்தியமா? அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன கேவலமா பாக்குறாங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த கேவலமும் இல்ல, நீங்க சந்தோஷமா இருங்க. நடு தெருவுன்னு பாக்குறேன், இல்லன்னா நான் அற விட்டுருவேன். என்னதான் உங்களுக்கு பிடிக்கலையே, அடிச்சு கொன்னுடுங்க. என்ன அசிங்கப்படுத்தாத. எங்கேயே உன் பொண்டாட்டி பொட்டி படுக்க எடுத்துட்டு போற தகராறா அப்படின்னு கொழாடியில தண்ணி பிடிக்கிற பொம்பளைங்க எல்லாம் குடத்தை ஓரமா வச்சுட்டு கூட்டமா கிட்ட வந்து கேக்குறாங்க. வா, உன்னை வீட்டுல விட்டுட்டு ஆபீஸ் கிளம்புறேன். வா. நிம்மதியா இருக்கணும் தானே நான் வீட்டை விட்டு வெளியில வந்தா, ஏன் பின்னாடி வந்து தொந்தரவு பண்றீங்க? எங்கடி போறப்பா? மீரா அக்கா வீட்டுக்கு போறேன். மீரா உன் அக்கா இல்ல, ஏன் அக்கா. ஒரு வார்த்தை போன்ல சொன்னேன்னு வை, உன்னை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அவங்க சேர்க்கலன்னா என்ன, ஊர்ல 6 கொலை இல்ல, விழுந்து சாகுறேன். ஏம்பா முரளி, இங்க பாருங்க, ஏம்பா கையை விடுங்க, கெட்ட கோவம் வந்துரும். அடம் பிடிக்காத. ஏம்பா முரளி, எவ்வளவு தூரம் உன் பைக் பின்னாடி ஓடி வருது? கொஞ்சம் நிதானமா போக மாட்டியா? என்னையா விஷயம்? உன் பொண்டாட்டி அழுதுகிட்டே பொட்டி எடுத்துக்கிட்டே உன் வீட்டை விட்டு வெளியே போறத என் வீட்டுல இருந்தே பார்த்தேன்ப்பா. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள வீட்டை பூட்டிட்டு நீ பாட்டுக்கு பைக்ல கிளம்பிட்டப்பா. பின்னாடியே வரலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலப்பா. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா மலமலன்னு என் வேலையை பார்ப்பேன்ல. ஏயா அடுத்தவனுக்கு பிரச்சனைன்னு உனக்கெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கா? பட இவ எதுக்கு மீரா வீட்டுக்கு போறா? இவ பாட்டுக்கு ஏதாவது ஏடா கூடமா சொன்னா மீரா என்ன உலுக்கி எடுத்துருவாளே. ஐயோ, மீராவுக்கு தெரிஞ்சா என்ன கிழிச்சிருவாளே. எல்லா துணியும் அடிச்சு தானே துவைச்சேன், இது மட்டும் எப்படி கிழிஞ்சது? மீரா வரத்துக்குள்ள கிழிச்சல மறைச்சு போட்டுடுவோம். டவல்ல எப்படி மீரா படம் வந்தது? இப்பதானே வாங்கினேன், அதுக்குள்ள கிழிச்சிட்டீங்களா? வேணும்னு கிழிக்கல மீரா. ஓஹோ, அப்ப அப்படி வேற கிழிப்பீங்களா? அடிச்சு துவைக்கும் போது போதே நாளையில இருந்து நீங்க துவைக்க வேண்டாம், நானே துவைச்சிருவேன்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? ஊசியில நூலை கோத்து ஓரமா உட்காந்து ஓட்ட தெரியாம செய்யுங்க. சுஜாதா, என்ன பெட்டியோட வர? வெளியூர் போயிட்டு வரையா? ஆமா, முரளி எங்க? நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சொல்றேன்னு புரியலையே. உள்ள வாங்க, நான் சொல்றேன். சண்டை போட்டியா? முதல்ல உள்ள வாங்க, நான் சொல்றேன். சரி வா. சுஜாதா பெட்டியோட வந்திருக்கா. அந்த பையன் முரளியை காணும். அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ விவகாரம். துண்டுல விழுந்த ஓட்டையை அப்புறமா தைச்சுக்கலாம், முதல்ல அவங்க வாழ்க்கையில விழுந்த ஓட்டையை தைப்போம். அப்பா இங்க வாங்க. ஏன் வண்டியை விட்டு இறங்கி வந்து பேச மாட்டீங்களா? சுஜாதா அங்க இருக்காளா? யாரு, உன் பொண்டாட்டியா? இல்ல, உன் மருமக. நீ விசாரிக்கிறதுல இருந்து ஏதோ வில்லங்கம் பண்ணிருக்கேன்னு தெரியுது. அழுதுகிட்டே வந்தா மீரா தான் உள்ள கூட்டிட்டு போயிருக்கா. அவ நடிக்க ஆரம்பிச்சிருக்கா. எந்த டிராமால? டிராமால இல்ல, எல்லார்கிட்டயும். அவகிட்ட இந்த முரளியை மறந்துட சொல்லுங்க. வரேன். யார் முரளி? இவன் தான். நான் தானே காதுல பேர் வச்சேன், எனக்கே மறந்துடுச்சேன். இந்தா
இப்ப சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனைன்னு. வரும்போதே கவனிச்சேன், தனியா உட்கார்ந்து அழுதுருக்கா போல இருக்கு. மோகன் தர்பூஸ் மாதிரி வீங்கி இருக்கு. அக்கா அவர் அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு. அவன் உத்தியோகம் அப்படி. முன்னாடியில வெளியூர் போனா 10 தடவை போன் போடுவாரு. 2 மாசமா போனே பண்ணல. பில்லு ஜாஸ்தியா இருக்குன்னு செல்ல கட் பண்ணி வச்சிருக்கான். அத பத்தி நீ கவலைப்படாத. அடுத்தவங்கள 10 வரி பேச விட்டுடுதா நடுவுல நான் பேசுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. மலமலமலன்னு எனக்கு மேட்டர் தெரிஞ்சாகணும். நிறுத்தி நிதானமா தெரிஞ்சுக்க என்னால முடியாது. நீ சொல்லமா. என்கிட்ட சுத்தமா பேசுறதில்ல. வீட்டுக்கு லேட்டா வராரு. சாப்பாடு வேணாங்கறாரு. என்னாச்சு முரளிக்கு? எனக்கே சந்தேகம் வந்து அவருக்கே தெரியாம நான் ஃபாலோ பண்ணேன்க்கா. அவன் பைக்ல தான் போவான். நீ எப்படி ஆட்டோல ஃபாலோ பண்ணியா? அவர் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவ அழறா. இவர் கைய புடிச்சு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. முரளியா? என்னப்பா இது? என்ன என்கிட்ட கேக்குற? நானே இப்பதான் கேக்குறேன். அந்த பொண்ணு யாரு? தெரியலக்கா. ஒரு நாள் சட்டையில தேடி பார்க்கும்போது குழந்தைக்கு யூனிஃபார்ம் வாங்கினது, ஷூ வாங்கினது, பீச்சுக்கு போனது 1000 ரூபாய் வரைக்கும் செலவு கணக்கு எழுதி இருந்துச்சு. குழந்தைன்னு எழுதி இருந்ததுல அது யாரு? என்னக்கா இது புரியாதா? அவருக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தைதான். பேரனா பேத்தியா? கண்ணுல காட்டாம மறைச்சிட்டானே. இன்னொரு நாள் பாக்குறக்கா, நந்தினிக்கு கொடுத்ததுன்னு 2000 ரூபாய்க்கு ஸ்லிப் இருந்தது. பரதேசி பையன், நீ பாக்கணும்னே பாக்கெட்ல அந்த ஷீட்டை வச்சிருக்கான் போல இருக்கு. சரி கணக்கெல்லாம் பாத்தீங்களா? அது என்னன்னு தைரியமா கேட்க வேண்டியதானே? கேட்டதுக்கு தாக்கா பலாறு அரைஞ்சிட்டாரு. தீவிரம் அவனுக்கு. நந்தினிய பத்தி ஒரு வார்த்தை பேசினா நடு மண்டையில உலக்கையால் அடிப்பேங்கிறாரு. உலக்கை எடுத்து ஒளிச்சு வச்சிரும். மீரா, இந்த முரளி வர வர கட்டு கடங்காம போயிட்டு இருக்கான். உன் வீட்டுக்காரர ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு நிறைய பேர் என்கிட்டயே வந்து சொல்றாங்க. சரி அந்த நந்தினின்றவ வீடு உனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தைய பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. அவன் சட்ட பாக்கெட்டை மட்டும் பார்த்து வாழ்ந்துருக்க. முரளிக்கு போன் பண்ணி அவனை உடனே இங்க வர சொல்லுங்க. முரளி இப்பதான் வாசல்ல இங்க பார்த்து வந்தானா? வந்தான். முரளிய மறந்துடுன்னு சுஜாதா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் விட்டீங்க? அவன் சட்டையை பிடிச்சி தரன்னு உள்ள இழுத்துட்டு வர வேண்டியதானே? நார்மலான சண்டை நினைச்சேன், இப்படி நாரி போயிருக்குன்னு நினைக்கலையே. நானே அவனுக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன், விடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு? தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? அப்பா அவன் அங்கதான் இருக்கான். எங்க? அந்த நந்தினி வீட்டுல. அவர் அப்படியே விட்டுருங்க. குழு கஞ்சி குடிச்சிட்டு நான் உங்க வீட்லயே இருக்கேன். ஏமா இங்க சோறு கிடையாது கூழும் கஞ்சியும் தான் உனக்கு யாரு சொன்னது? இவரு சொன்னாரா? இத பாரு சுஜாதா, உன் புரிச்சுனா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியாது. நான் பண்றேன். அது மீராவால முடியும். கட்டின புருஷனையே காலில் விழ வச்சவளாச்சே. மீரா கண்டிப்பா செய்வா. ஏண்டா முரளி, அறிவு கட்டவனே, பொண்டாட்டி வீட்டை விட்டு வந்து 4 நாள் ஆச்சு, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கியே. அவ என் வீட்டுல தான்டா இருக்கா. தெரியும், அவ சொல்லிட்டு தான் நான் போனேன். தெரிஞ்சு அப்புறம் ஏன் வரல? அப்போ சுஜாதா சொன்னதெல்லாம் உண்மையா? நந்தினி பத்தி தானே? ஆமா. நந்தினி பத்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பேச அருகதே கிடையாது. ராஸ்கல், அவ்வளவு தைரியமா உனக்கு? பாருங்க, சுஜாதா மீராவோட இருக்கட்டும், தாலி கட்டின பாவத்துக்கு மாசம் 1000 2000 கொடுத்து தொலைக்கிறேன். ஏய், அந்த நந்தினி வீட்டுக்கு என்ன கூட்டிக்கிட்டு போடா. அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். நந்தினிங்கிறது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, நீங்க யாரும் இன்வால்வ் ஆக வேணாம். ராஸ்கல், என்ன இவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்? தாலி கட்டின பாவத்துக்கு பொண்டாட்டிக்கு மாசம் 1000 2000 தரானா? பெத்த பாவத்துக்கு எனக்கு ஒன்றும் தர மாட்டேங்கிறானே. சுஜாதா, சுஜாதா எங்க போயிட்டா இவ? எங்க இருக்கியா? சுஜாதா, உன் விஷயத்துல தீவிரமா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன இங்க இருந்து அனுப்ப போறீங்களா? இல்லம்மா, அந்த முரளியோட முகத்துல கறி பூசுறதா முடிவு பண்ணிருக்கேன். புரியலையே. சமயம் வரும்போது நான் உனக்கு சொல்றேன். நீ கீழே போயிருமா. சுஜாதா, உன் வாழ்க்கை இப்படி பாழாயிடுத்தேமா. மிஸ்டர் ஐயாசாமி, கம் ஹியர். எஸ், டெல் மீ. நானே இப்பதான் இவ்வளவு நேரம் சமாதானம் பண்ணி அவளை அங்க அனுப்பிச்சிருக்கேன். அவகிட்ட போய் உன் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு. என்ன முரளிய வழியில பார்த்தேன், பேசி என்ன சொல்றான்? அந்த நந்தினி விஷயத்துல தலையிட நம்ம யாருக்கும் உரிமை கிடையாதாம். ஓங்கி ஒரு அரை விட்டுட்டு வர வேண்டியதானே? விடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள மோட்டர் பைக்கை கிளப்பிக்கிட்டு போயிட்டான். சுஜாதா விஷயத்துல நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன? சுஜாதாவை கொண்டு அவ அப்பா அம்மா வீட்டுல தள்ளி விட்டுட்டு பொறுப்பு விட்டதுன்னு போய்கிட்டே இருக்கலாம். அது நீங்க மீரா அப்படி என்ன கிடையாது. பண்ண போற?
அப்பா சுஜாதா இருக்கும் போதே முரளி நந்தினின்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்கிட்டு அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். தெரிஞ்ச கதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கியே. வந்த படத்துக்கு வச்சனம் எழுதியே. புதுசா என்ன சொல்ல போற? சொல்றேன். சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சுஜாதாவுக்கும் முரளிக்கும் நாம தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் சொல்றது முரளியோட சுஜாதாவுக்கு நடந்த கல்யாணம் இல்ல. முரளிய சுஜாதா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சுஜாதாக்கு ரகுன்னு ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அடி பாவி, இந்த உண்மையை மறைச்சு முரளி அவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளா? மேட்டர் தெரிஞ்சுதான் முரளி மைண்ட் மாறி இருக்கானா? அப்ப அவன் நந்தினியோட வாடுறது தப்பு இல்லை. நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேசி முடிச்சாச்சா? மூச்சு வாங்குது, டெம்பரரியா முடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுஜாதாவுக்கு ஏற்கனவே ரகுன்னு ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிருக்குன்னு நாம டூப்பா ஒரு ஆளை செக் பண்ணுவோம். இந்த விஷயம் முரளி காதுக்கு போய் தன்னோட மனைவி ஏற்கனவே இன்னொருத்தரோட மனைவியா அப்படின்னு என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லி குய்யா முய்யான்னு கத்துவான். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, டேய் முரளி, உனக்கு சுஜாதாவோட வாழணும்னா நீ அந்த நந்தினியை விட்டுட்டு வந்தாதான் ஆச்சு, இல்ல உன் மான மரியாதையெல்லாம் போயிடும் அப்படின்னு நாம மிரட்டுவோம். என்ன நான் சொல்றது சரியா? நீ சொல்ற ஆர்டர்ல தான் நடக்கணும் எப்படி நினைக்கிற? நடக்கும். இதுக்கு நடுவுல சுஜாதா விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்கு போராடி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா செகண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மன போராட்டத்துல முரளி குழம்பிட்டு. முரளி ஒருவேளை செகண்ட் ஒய்ஃப் தான் டிசைட் பண்ணிட்டான். பண்ண மாட்டான். ஏன்னா நந்தினி ஏற்கனவே குருன்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த குழந்தை குருவோட குழந்தை. முரளி விளக்குறான். ஆமா. அப்ப அந்த நந்தினியே முதல் புருஷனை விட்டுட்டு ஓடி வந்தா முரளியோட வாழத்தான். இப்ப அந்த குரு எங்க? என்னையா நீ பிக்சர்லயே வராத ஒரு கேரக்டர் எதுக்கு குறுக்க 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 கொண்டு வரீங்க? ஆமா, இந்த கன்றாவி கற்பனை குழப்பத்தை சுஜாதா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, இப்பதானே யோசிச்சேன். சொல்லு. கொடராட்டத்துல உட்கார வச்சு சுத்தி விட்டா மாதிரி அவ தலை சுத்தும். இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? எங்க சொல்லுங்க பாக்கலாம். அது கிளியரா இருக்கு. இல்ல சொல்லுங்க பாக்கலாம். நந்தினி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. அவளுடைய புருஷன் தான் ரகு. கரெக்ட். சுஜாதா புருஷன் ரகு, நந்தினி புருஷன் குரு. சுஜாதா புருஷன் ரகு. குருவுக்கும் சுஜாதாவுக்கும் பிறந்த குழந்தைய முரளி வளர்க்கறான். குருவுக்கும் சுஜாதாவுக்கும் எப்படியா குழந்தை பிறக்கும்? நந்தினிக்கும் குருவுக்கும் பிறந்ததுதான் இந்த குழந்தை. இந்த குழந்தைய முரளி வளர்க்கறான். அப்போ ரகுவுக்கு குழந்தையே இல்லையா? என்னப்பா மப்புல மரகண்ட மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, மண்டையில ஒண்ணுமே இல்லையா? மீரா, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. இப்ப நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு. சுஜாதா ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ரகுன்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும். அவ யாரு? அதுக்கு சரியான ஆளு இனிமேல் தான் பிடிக்கணும். ஏஜ் லிமிட் உண்டா? கிட்டத்தட்ட நம்ம முரளி ஏஜ் இருந்தா சரியா இருக்கும். அப்போ முரளியே கேட்டு பார்க்கலாம். முரளி மாதிரி ஒரு ஆளையே கேட்டு பார்க்கலாமான்னு யோசனை பண்றேன். சந்தானம் ஒருத்தர் இருக்கான். டைலாக் எல்லாம் பேசுவானா? பிராம்டிங் சொன்னா பேசுவான். அவன் கட்டு. சஞ்சீவின்னு ஒரு பையன் இருக்கான். இந்த டிவி சீரியல் எல்லாம் தலையை காட்டியிருக்கான். டைலாக் பேசுவானா? நல்லாவே பேசுவான். ஆனா இப்ப அவன் பண முறையில இருக்கான். 500 ரூபாய் கேட்பான். சுஜாதாவும் முரளியும் சந்தோஷமா வாழணும், அதான் முக்கியம். 500 ரூபாய் ஓகே. ஆமா, டைலாக் எல்லாம் ரெடியா? இப்பதானே ஐடியாவே வந்தது. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, டைலாக் எழுதிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? அந்த சஞ்சீவின்றவனை பார்க்கு கூட்டிட்டு போய் பளிச்சுன்னு பேசுற மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. அது சரி. அதுக்குள்ள சுஜாதா கிட்ட இந்த மேட்டரை சொல்லி அவளை நீ ரெடி பண்ணு. முரளி நம்புற மாதிரி அவளை நான் தயார் பண்ணிக்கிறேன். நந்தி மாதிரி இருக்கிற அந்த நந்தினி முரளி லைஃப்ல இருந்து போனா போதும். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் டைலாக் எழுதணும். சஞ்சீவிக்கு அடிக்கடி வாயில புண்ணு வரும். நான் டைலாக் எடுத்துக்கிட்டு போகும்போது அவன் வாய் காலியா இருக்கணுமே. நான் தான் ரகு, ரகுவின் மனைவி சுஜாதா, சுஜாதாவின் கணவர் ரகு. நான் தான் ரகு, ரகுவின் மனைவி சுஜாதா, சுஜாதாவின் கணவர் ரகு. நான் தான் ரகு. ஏப்பா இந்த கன்றாவி தான் நீங்க ஏற்பாடு பண்ண ஆளா? அதனது சுண்டி விட்ட எரும மாடு மாதிரி அங்கேயே சுத்தி சுத்தி அதையே சொல்லிட்டு இருக்குது. சாதாரண மனுஷங்க பேசுற மாதிரி பேசு. இலக்கணம் வேண்டாமா? வேண்டாம். நேத்திக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரியல் மைண்ட் அதில் செட் ஆயிடுச்சு. மைண்ட சோஷியலுக்கு டைவர்ட் பண்ணு. இத பாருங்க, டைலாக் எல்லாம் ஒழுங்கா பேசுவீங்களா? பேசுனா பேச வராது மேடம். ஆனா சீன் உள்ள இறங்கிட்டா மளமளன்னு போயிடுவேன். எவன் தடுத்தாலும் சரி, எவன் தடுத்தாலும் சரி, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அக்கா எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பிரச்சனை இல்ல, முடிய போகுது. எதை பத்தியும் கவலைப்படாதமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சத்தம் முரளி வரான். வந்துட்டேன். நீங்க போய் உள்ள இருங்க, கூப்பிடும் போது வந்தா போதும். மேடம், என் பேர் சஞ்சீவி, சன் ஆஃப் எஸ் சபாபதி. கூப்பிடுங்க, உடனே ஓடி வரேன். இப்போ உன் பேர் ரகு. மறந்து போயிட்டேன். அப்புறம் சுஜாதாவோட ஒன்னாவே வந்துடலாமா? ஊரை விட்டு கொண்டாட்டியோட நீ ஏன் கூட வர? நீ கூப்பிடும் போது நீ மட்டும் தனியா வா. சரி மேடம். தள்ளி போயா. எல்லாரும் சீரியஸா இருக்கிற மாதிரி இருங்க.
எதுக்கு அவசரமா ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னீங்க? உங்களை தானே கேட்குறேன், சொல்லுங்களேன். உன் பொண்டாட்டி சுஜாதாவை பத்தி மிக கேவலமா இது வரைக்கும் யாருக்கு தெரியாத பயங்கரமான ரகசியத்தை சொல்லத்தான் கூப்பிட்டோம். புருஷனை தூக்கி எறியறவ அவ பிறந்த வீட்டுக்கு தானே போயிருக்கணும். இவ நான் பிறந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இவளை பத்தி பேச எனக்கு ஒரு விருப்பம் இல்ல. அவ ஓ பொண்டாட்டியா இல்லையா? தாலி கட்டிட்டேனே, என் தலையெழுத்து. இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி. ஆனா அவ இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு உனக்கு தெரியுமா? அக்கா ஆமாண்டா. சுஜாதா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரகுன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனோட வாழ்ந்திருக்கா. நோ, இதை நான் நம்ப மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. மீரா சொல்லதான் இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. யார் சொன்னது இவளுக்கும் ரகுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? மீரா தான் சொன்னா. சுஜாதா மீரா கிட்ட சொன்னதே சொன்னா. என்னடி இது? இவங்க சொல்றது உண்மையா? ஏய், அவ இன்னொருத்த பொண்டாட்டி, அவளை அடிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. சொல்லுடி, உண்மையை சொல்லுடி. ஆமா. எங்கடி இருக்காம? அவன் உள்ளதா இருக்கா. ரகு, ரகு. சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் ஒளியணும்? நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். சொல்டா. ஏன்பா உன் ஃபோனை தான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு சின்ன ஒர்க் இருக்கு எனக்கு. ஒரு பொம்பளைக்கு புருஷனா நடிக்கணுமா. 1 hour ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ கமிட் பண்ணிக்கப்பா. ப்ளீஸ்ப்பா விட்டுறாத. பேமெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கப்பா. எது போன தடவை இப்படி தான் ஹீரோ ரோல்னு சொல்லி கூட்டின்னு போனீங்க. அப்புறம் மெயின் ரோட்டில் விட்டீங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு லாரி பிடிச்சி வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா. அப்புறம் அந்த பேமெண்ட் கொடுத்ததில் ஒரு 100 ரூபாயை 2ஆக கிழிச்சு கொடுத்துருக்கான். ஒரு 100 ரூபாய்க்கு 2 50 ரூபா கொடுக்கலாம். அதுக்குன்னு ஒரே 100 ரூபாய் 2ஆக கிழிச்சு கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா. ஒரு சின்ன நடிகன்னா இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா? இதெல்லாம் நியாயமா உனக்கு? ஏன்பா? நான் அப்புறம் பேசுகிறேன், கூப்பிடுறேன் ஒன்று. அங்கே ரகுன்னு கற்றுக்கிட்டு இருக்கோம், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேர் சஞ்சீவி, நான் சன் ஆஃப் சபாபதி. அது அப்போ ஒரிஜினல். இப்போ நீ ரகு. நான் அந்த ஹிஸ்டாரிக்கல் மூட்லேருந்து இன்னும் வெளியில் வரல. வந்துரும். இப்போ நீ ரகுவா வரப்போறியா இல்லையா? ரகு இப்போ வரான். வா. இவரு தான் சுஜாதாவோட புருஷன். சஞ்சீவி. முரளி, என்னடா அது? நீ எப்படா இங்க? சுஜாதாவோட புருஷனா நீ வந்திருக்க? முரளி, எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. இந்த பெரியவர் தான் சுஜாதா புருஷன் முன்னாடி வந்து அவன் புருஷன் மாதிரி நடிக்க சொன்னார்ரா. டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாரா. அப்பா என்னப்பா அது? சஞ்சீவியா உனக்கு முன்னாடியே தெரியுமா? இவனோட பொண்டாட்டி தான் நந்தினி. முரளி, என்னடா சொல்ற? ஆமாக்கா, என் ஸ்கூல் தமிழ் வாத்தியார் பொண்ணு தான் நந்தினி. அவளுக்கு ஒரு மென்டலி ரிட்டார்டட் குழந்தை. சஞ்சீவிக்கு பெருசா வருமானம் இல்லை, அதனால உன்னால முடிஞ்ச உதவி பண்ணுன்னு தமிழ் வாத்தியார் என்கிட்ட கேட்டாரு. நானும் செஞ்சுட்டு இருக்கேன். முரளி எங்க வீட்டு தெய்வம். ஏண்டா, நல்ல விஷயம் தானே. இதை ஏன் நீ சுஜாதாட்ட மறைச்ச? ஆமா, அவளுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகம் தான். கீரை வைக்கிற கழிவு கிட்ட பேசினா கூட 3 நாள் முகத்தை தூக்கி வச்சுப்பா. இது தெரியாம சஞ்சீவி வச்சு ஒன்ன மடக்க நாங்க பிளான் பண்ணினோம். என்ன சுஜாதா, நீ விஷயத்தை புரிஞ்சுக்காம எல்லாரையும் போட்டு குழப்பிட்ட. என் பையன் தப்பே பண்ண மாட்டான், அவனையே சந்தேகப்பட வச்சுட்டியே. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ என் பேமெண்ட்? அதான் ஒண்ணுமே நடக்கலையே. 100 ரூபாயை கொடுத்துட்டு ஓட. டேய் முரளி, என்ன மன்னிச்சிடுறா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஏங்கா எல்லாத்துலயும் தெளிவா இருப்ப, நீ எப்படி? ஆனைக்கும் அடிசருக்கும் இல்ல. பாத்தீங்களா, சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல சந்தேகம்ங்கிறது செவுத்துக்கு நடுவுல முளைக்கிற செடி மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கட்டடத்தையே அசைச்சிடும். அது மாதிரி தான் குடும்பமும். அதனால மனசுக்குள்ள எதையுமே பூட்டி வச்சுக்காம உடனுக்குடனே பேசி தீர்த்துட்டா பிரச்சனையே இருக்காது. என்ன நான் சொல்றது சரியா?